என்ன வாசிச்சோம்? நம்மெல்லாம் என்னவா இருக்கிறோமா? கொடிகளா இருக்கிறோம். இயேசுவானவர் திராட்சை செடியாக இருக்கிறார். அந்த இயேசுவானவர் திராட்சை செடினா அவர் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையாகிய செடிக்குள்ள கொடிகளாகிய நாம் எல்லாம் நிலைத்திருப்போம் என்றால் நாம் அவர் வெளிப்படும் பொழுது அவருடைய வருகையில வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதாக நாம் வாசித்தோம். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படின்னா ஒரு பாட்டின் மோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கு. எப்படிங்க? பாட்டு அதனுடைய மோகம் அதிகமாக நிறைஞ்ச காலகட்டமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. ரொம்ப நேரம் பாட்டு பாட முடிகிற உங்களால் ரொம்ப நேரம் பைபிள் படிக்க முடியுதா? விசேஷமாக வாலிப பிள்ளைங்களை பார்த்து கேட்குறேன். ரொம்ப நேரம் பாட்டு பாடுறீங்க இல்லையா? யூடியூப்ல கூட என்ன பண்ணுறீங்க? பாட்டு கேட்பீங்க, வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. ஆனால் அதே நேரம் உங்களால் பைபிள் வாசிக்க முடியுதா? எவ்வளோ நேரம் வேணால் வர்ஷிப்பில் என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. ஆனால் அதே நேரம் உட்காந்து வசனம் கேட்க முடியுமா? நீங்கள் வேணா பாருங்க, வர்ஷிப் டைமில் யாருக்குமே ஒட்டாவி வராது. வர்ஷிப் டைமில் யாருக்குமே என்ன வராதுங்க? யானிங் வராது. ஆனால் மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சாலே பாதி பேருக்கு அதுவும் இன்னும் சில பேருக்கு தூக்கம் பயங்கரமாக வரும். மெசேஜ் கேட்கும் போது தான். சினிமா பார்க்கும்போது நாடகம் பார்க்கும்போது கூட நம்மளுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. ஆனால் வசனம் கேட்டால் என்ன ஆகுது? தூக்கம் வருது. ஏங்க? என்னைக்காவது இதை யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. வசனத்தில் நிலைத்திராவிட்டால் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாருன்னா அறுத்து விடுகிறாரா. கனி கொடாது இருக்கிற கொடி எதுவா அவர் அதை என்ன பண்றாரா? அறுத்து போடுகிறார். நல்லா கவனிங்க. நாம செடியில நிலைத்திராவிட்டால், வசனத்துல நிலைத்திராவிட்டால் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? நிலைத்திருக்க முடியாது. அப்ப நிலைத்திருக்க முடியாவிட்டால் நம்மளால கனி கொடுக்க முடியாது. ஆண்டவர் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை என்ன பண்றாரா? சுத்தம் பண்றாரா. என்ன பண்றாரா? நல்லா கவனிக்கிறீங்களா? எப்படி சுத்தம் பண்றாரா தெரியுமா? அப்படியே 3வது வசனத்தை வாசிங்க. 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். எதனால சுத்தமா இருக்கணுமா? நல்லா சொல்லுங்க எல்லாரும். எதனால சுத்தமா இருக்கணுமா? அப்ப வசனத்தினாலதான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ற? சுத்தம் பண்ற. உபதேசத்தினாலதான் ஆண்டவர் என்ன பண்ற? சுத்தம் பண்ற. ஏன் தினமும் பைபிள் வாசிக்கணும் தெரியுமா? ஏன் தினமும் ஆண்டவருடைய வார்த்தையில கனி கூறணும் தெரியுமா? காரணம் இந்த வசனம் தான் உங்களை சுத்திகரிக்கிறது. வாலிபன் தன் வழி எதனால சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின் வழி தன்னை காத்து கொள்ளுகிறவன். அந்த காத்து கொள்ளுகிற அனுபவம் எதுல வருது? வசனத்துல. அப்ப வசனம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை கனி கொடுக்காத வாழ்க்கை, உபதேசத்திற்கு உகந்த வண்ணமாக ஜீவிக்காத வாழ்க்கை, அது கனி கொடுக்காத வாழ்க்கை. கவனிக்கிறீங்களா? நீங்க நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது கற்று நிச்சயித்து கொண்டவைகளிலே என்ன பண்ணணுமா? நிலை நிற்கணுமா? இன்றைக்கு நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஆதியில கொண்டிருந்த அன்பில நிலைச்சிருக்கிறீங்களா? நீங்கள் ஆதியில வசனத்தின் மீது கொண்டிருந்த ஆர்வம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டா? ஆதியில கொண்டிருந்த அந்த ஜப வாழ்க்கை உங்களுக்கு உண்டா? ஆதியில உபதேசத்திற்காக வைராக்கியம் பாராட்டின அனுபவம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டா? தேவ ஜனமே, இன்னைக்கு தேசத்தின் நடுவில் எழுப்புதல் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு சபைகள் எல்லாம்
உபதேசத்திற்கான வைராக்கியத்திலிருந்து நாளுக்கு நாள் பின்னுக்கு சென்று கொண்டே இருப்பதுதான் காரணம். இன்னைக்கு சபைக்குள்ள முன்பு இருந்த பக்தி வைராக்கியம் இன்றைக்கு இல்லை. முன்பு இருந்த அந்த அனல் இன்று நாம் காண முடியவில்லை. கொஞ்ச நேரம் தான் முன்னாடி தான் பாட்டு. கொஞ்சம் பழைய விசுவாசிகளுக்கு நல்லாவே தெரியும். முன்னாடிலாம் ஒரு 2 பாட்டு ஆராதனையில பாடுறது பெரிய, மேக்சிமம் 3 பாட்டு. அதுலயே அப்படியே வர்ஷிப் வல்லமே என்ன ஆகும், போயிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆகுது, எவ்வளவு வேணும் நம்ம என்ன பண்றோம், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா பழைய அனல் இருக்கா? நீங்க அவங்கள பார்த்து கேட்குறேன், ஒரு 30 வருஷம் விசுவாசிகளை கை தூக்குங்க பார்க்கலாம். நான் ஒரு 30 வருஷமா விசுவாசத்தில் இருக்கிறேன். இன்னும் யாருமே இல்லையா? இல்லை, நம்ம ஊரில் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? 26, 27 வருஷம். சரி, 20 வருஷம் விசுவாசிகளை கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. நான் 91ல் பிறந்தேன், 91ல் பிறந்தேன். நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனதே எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000ல் தான் நான் போயிருக்கேன். எத்தனை வருஷத்துல? ஒரு 2000வது வருஷத்துல தான் நான் ஒரு ஆவிக்குரிய சபையிலே போயிருப்பேன். அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு. மிஞ்சி போனால் நான் அப்போ எத்தனாவது படிப்பேன், ஒரு 2வது அப்படிதான் படிப்பேன். ஏன்னா நான் 2010 பாஸ்ட் அவுட். +2 2010ல் நான் முடித்தேன். அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு 2000ல். அப்போவே நான் நோட்டீஸ் பண்ணது என்ன தெரியுமா, என் சபையில் ஆராதனையில், அதாவது விசுவாசிகள் வந்து சேர்ற வரைக்கும் ஒரு 3 ஸ்தோத்திர பாட்டு பாடுவாங்க இல்லையா, அதை தவிர்த்து ஒரு ஆராதனை நடக்கும் இல்லையா, அந்த ஆராதனையில் மேக்சிமம் ஒரு 2 பாட்டு இல்லைன்னா 3 பாட்டு தான் ஓடும். ஆனால் ஆராதனை மட்டும்தான் 1.5 மணி நேரம் நடக்கும். எவ்வளோ நேரங்க? 1.5 மணி நேரம் வெறும் ஆராதனை மட்டும் நடக்கும். வர்ஷிப் நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் அப்படியே ஆவியில நிரம்பி ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. வர்ஷிப் அப்படியே சைலண்ட் ஆகும்போது திடீர்னு யாராவது ஒருத்தர் எழுப்பி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே சபைக்குள்ள ஒரு அனல் பக்தி வைராக்கியம் உண்டாகும். அப்படியே அந்த தீர்க்க தரிசனத்துக்காக சபையா உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த யாரை குறிச்சு தீர்க்க தரிசனம் யார் உணர்த்தப்படுறாங்களோ அவங்க இமிடியேட்டா எழுந்து நின்று, ஆண்டவர் எனக்காக தான் பேசினாரு, என் பாவத்தை குறித்து கர்த்தர் எனக்கு கண்டித்து உணர்த்துகிறார். நேற்று ராத்திரி நான் அந்த பாவம் செஞ்சேன், கடந்த வாரத்தில் நான் அந்த பாவம் செஞ்சேன், இன்னைக்கு ஆண்டவன் ஆலயத்துக்கு வந்த உடனே என்னை கண்டித்து உணர்த்துகிறார்னு சொல்லி அன்றே ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகும், ஒரு பரிசுத்தம் உண்டாகும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனைகள் எல்லாம் அப்படி நடக்குதா? தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? சபையில யாருன்னா இருக்கிறீங்களா? சொப்பனம் காண்கிறவர்கள் யாரா இருக்கிறீங்களா? நான் சொப்பனம் கண்டேன், சபையை குறித்து ஒரு சொப்பனம் கண்டேன், என் குடும்பத்தாரை குறித்து சொப்பனம் கண்டேன். அந்த வரம் பெற்றவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை யாருன்னா பெற்று இருக்கிறீங்களா? நீங்க பேசுகிற அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுகிற அபிஷேகம் பெற்றவர்கள் யாருன்னா இங்க இருக்கிறீங்களா? ஐயாமா நல்லா கவனிங்க. இந்த பகற்கால வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், நாம் கனி கொடுப்பதில்லை. காரணம், உபதேசத்தை விட்டு நாளுக்கு நாள் நாம் பின் சென்று கொண்டே இருக்கிறோம். ஏன் அன்று இருந்த பக்தி வைராக்கியம் இன்றைக்கு சபையின் நடுவில் காணப்பட முடியவில்லை? ஏன் தீர்க்க தரிசனம் வரவில்லை? ஏன் தீர்க்க தரிசனங்களை விளக்கி சொல்லுகிற தேவஜனங்கள் சபையின் நடுவில் இல்லை? ஏன் அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் இல்லை? ஏன் பகுத்தறிவின் ஆவிய உடையவர்கள் இன்றைக்கு நம் நடுவில் இல்லை? சபைக்குள்ள இப்படிப்பட்ட இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கணும். ஒரு பிரியாணினா நல்லா டேஸ்டா இருக்கணும்னா அதுக்குள்ள நிறைய இன்கிரீடியன்ஸ் என்ன பண்ணணும்? இருக்கணும். இருக்குதா? நம்ம சபைக்குள்ள அந்த வல்லம் இருக்குதா? அந்த ஒரு பராக்கிரமம் நம்முடைய சபைக்குள்ள இருக்குதா? நம்முடைய சபைக்குள்ள இருக்குதா? ஐயாமா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் என்ன பண்றாரா? அறுத்து போடுகிறார்.
நான் என்ன விதமாய் கனி கொடுக்காமல் அறுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த செய்தி முடியறதுக்குள்ள ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை விளங்க பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன். முதல் காரியமே, நான் உபதேசத்தை விட்டு பின்வாங்குகிறேன், நான் வசனத்தை விட்டு பின்வாங்குகிறேன். ஆதியில கொண்டிருந்த அந்த பக்தி வைராக்கியம், வசனத்தின் மீது கொண்டு உள்ள இந்த நாட்டம் இன்னைக்கு உங்களிடத்துல உண்டா? மணிக்கணக்கா உட்காந்து வேதத்தை தியானிச்சவங்க உண்டு, மணிக்கணக்கா உட்காந்து வசனத்தை படிச்சவங்க உண்டு, நிறைய வாலிப பிள்ளைங்க கூட உண்டு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறீங்க? எத்தனை சாப்டர் படிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் தனிப்பட்ட ஜபம் உங்ககிட்ட இருக்குது? எவ்வளோ நேரம் உங்க வாழ்க்கையில நீங்க நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கிறீங்க? உங்களால சொல்ல முடியுமா? நீங்க நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், when was the last time என்று நான் எப்படி சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல அவருடைய அன்பை நினைச்சு ஆனந்த கண்ணீர் விட்டு அவருடைய பிரசன்னத்தின் மேன்மையில களி கூர்ந்து எத்தனை நாட்கள் ஆகுது? நீங்கள் ஆவியின் நிறைவில தொடப்பட்டு அவருடைய அபிஷேகத்தின் மேன்மையில நிறைந்து மணி கணக்கா அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆகுகிறது? ஒரு வாலிப பிள்ளைகளை மட்டும் இல்லை, பெரியவங்களையும் பார்த்து கேட்கிறேன். நீங்கள் உபவாசித்து பல மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறி அழுது, ஆண்டவரே உங்களுடைய அன்பு எத்தனை பெரியது, நீர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர், நீர் எவ்வளவு அன்புடையவர் என்று சொல்லி நீங்க அவருடைய பாதத்தை முத்தம் செய்து எத்தனை நாட்கள் ஆகுகிறது? நீங்கள் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். அப்பதான் அவர் வெளிப்படும் பொழுது வெட்கப்பட்டு போகாம தைரியமா நிக்க முடியுமா? அல்லேலூயா. ஆனாலும் நமக்கு நல்லா நம்ம ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா ஓடிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? நாமளும் நல்லா ஜெபம் பண்றோம், நாமளும் நல்லா ஆராதனையில கலந்து கொள்றோம், நாமளும் நல்லா பாட்டு பாடுறோம், நல்லா உட்காந்து வசனத்தை கேட்கிறோம். இப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவரில் நிலைத்திருந்தா நம்ம கனி கொடுப்போமா? அல்லேலூயா. நேற்று கூட நான் கேட்டேன், உங்க மூலமா எத்தனை பேர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறாங்க? இப்போ இன்னைக்கும் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு சண்டே சர்வீஸ்ல நிறைய புது முகங்களை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், இத்தனை வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்கள் எத்தனை பேரை ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்கள்? எத்தனை கனிகளை நீங்க ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை கொண்டு வரலன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, கனி கூடாத கொடியை அவர் அறிந்திருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் நான் கனி கொடுக்கிற மாதிரி தானே பிரதர் வந்துட்டு போறேன். நீங்க கனி கொடுக்கிற மாதிரி தான் வந்துட்டு போறீங்க. ஆனா ஒண்ணு கனெக்ஷன் கட் ஆகி வேற கொடியா மாறி இருக்கிறீங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்துல அவங்க பக்கமா திரும்புங்க பார்க்கலாம். நல்லா அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. நல்லா இல்லைனாலும் பாருங்க, பரவாயில்ல. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கனி கொடாத கொடி எதுவோ அந்த கொடிய ஆண்டவர் அறுத்து போடுகிறார். அவங்களை பார்த்து நல்லா கேளுங்க, உங்களை ஆண்டவர் அறுத்து எத்தனை வருஷம் ஆகுது? அல்லேலூயா. நம்மிலே அநேகர் ஆண்டவர் அவருடைய செடியாகி அவரிலிருந்து அறுத்திருந்து பல வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் பைபிள் படிச்சு பல வருஷம் ஆச்சு. சர்வீஸ்க்கு மட்டும் பைபிள் எடுத்துட்டு வரேன். ஆனாலும் பிரசங்கம் பண்ணும்போது ஊழியக்காரர் சொல்றத புரட்டுற மாதிரி புரட்டுவேன். அவர் அடுத்த டாபிக்கு போனோன்னு திருப்பி பைபிளை மூடி வச்சுட்டு வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. இத்தனை வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னும் கண்டென்ட்டை பார்த்து பைபிளை திறக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. எப்படி? இப்போ நான் 1 யோவான்னு சொன்னேன், தப்புன்னு எத்தனை பேர் திருப்புனீங்க? பாதி பேர் 1 யோவான் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு கூட தேடிட்டு இருந்தீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆளுன்னா கனெக்ஷன் கட் ஆகி பல வருஷம் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடியா நீங்க இருந்து
கனெக்ஷன் கட்டாயி பல வருஷம் ஆகுது. இத்தனை வருஷ கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் நாளுக்கு நாள் வசனத்தின் அண்டையில நெருங்க வேண்டும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரிய பாடங்களை நான் அதிகமாக தியானித்து கற்று தேர்ந்த ஆளா இருக்கணும். ஒரு சர்ச்சில் இப்படிதான் போனேன். முன்னாடியிலே சின்ன சர்ச், ரொம்ப சின்ன, எல்லாம் கீழே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சர்ச்சில் முக்கியமான ஒரு ஃபேமிலி, அதில் ஒரு பிள்ளை, அவங்க தான் பாட்டெல்லாம் பாடுறாங்க. இப்போ இதே போல் நான் ஒரு பைபிள் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். ஆனால் நான் புதிய ஏற்பாட்டில் சொல்லிட்டுருக்கிறேன், அந்த பிள்ளை அந்த பழைய ஏற்பாட்டில் தேடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த பிள்ளை தான் சர்ச்சிலே வர்ஷிப் லீடரா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஐயா ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சிருங்க ஐயா. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாம் கரெக்டாக மனப்பாடமாக சொல்லணும் அப்படின்னு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நான் உங்களை ரொம்ப அசட்டையாக பேசுகிறேன், தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம். இன்று அளவிலும் இத்தனை வருட கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு வசனத்தின் அண்டையில நெருங்கி இருக்கிறேன், உபதேசத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னா, இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்கு ஒரு உபதேசம் உண்டு, வைராக்கியமான உபதேசம் உண்டு. நாம் ஆடை அணிவதை குறித்து ஒரு உபதேசம் உண்டு, நாம செயல்படுவதை குறித்து ஒரு உபதேசம் உண்டு, ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு உபதேசம் உண்டு, அபிஷேகத்தை குறித்து உபதேசம் உண்டு, மூல உபதேசங்கள் உண்டு. அந்த மூல உபதேசங்களிலே நீங்கள் அதிக தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களா? இந்த பட்டணத்துல எத்தனையோ நாமினல் கிறிஸ்டியன்ஸ் உண்டு. உங்கள் உறவினர்களே கூட எத்தனையோ பேர் பெயர் கிறிஸ்தவர்களாய் இருப்பார்கள். அவங்களுக்கு மூழ்கின ஞானஸ்தானத்தை குறிச்ச நம்பிக்கையே இருக்காது. தொழிப்பு ஞானஸ்தானம் தான் அவங்களுக்கு நம்பிக்கையாகவே இருக்கும். நீங்கள் உங்களுடைய உபதேசத்துல நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம்? உங்களோட ஃபெய்த்தை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணக்கூடாது. வசனம் இப்படி தான் சொல்லுது, இயேசுநாதரே மூழ்கு தான் ஞானஸ்தானம் எடுத்தாரு, நீங்கள் இன்னும் தெளிப்பு ஞானஸ்தானத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் தைரியமாக போய் அவங்க கிட்ட என்ன பண்ணலாம்? வழக்காடலாம். இது வரைக்கும் யாருன்னா நான் வழக்காடி இருக்கிறேன் அப்படின்னு யாருன்னா இருக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், நீங்க வசனத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனிலே நிலைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உபதேசத்தில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனிலே நிலைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மள பாதி பேர் திராட்சை கொடியாக இல்லை, ஒன்று அவரைக்காய் கொடியா இருக்கிறோம், இல்லைன்னா பூசணிக்காய் கொடியா இருக்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் சபைக்கு பிரயோஜனப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. நீங்கள் சபைக்காக எந்த அளவுக்கு ஓடி உழைக்கிறீர்களோ அதை காட்டிலும் நீங்கள் ஆண்டவரோடு கூட ஓட வேண்டும், வசனத்தோடு கூட நீங்கள் ஓட வேண்டும், வசனத்தோடு கூட நீங்கள் அதிக நேரம் செலவிட வேண்டும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், வசனம் கேட்கும் போது உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீரோவாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. தூங்குறவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா தட்டி விட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. செய்தி கேட்கும் போது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இழுத்துட்டு போகுது. சில பேருக்கு வயது முதிர்வின் காரணமாக அவங்களுக்கு சிலது அப்படி நடக்கும். வயசானவங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வேற கேட்டகரி. ஆனால் சில வாலிப பிள்ளைங்களுக்கு கூட பிரசங்கம் கேட்கும் போது தான் என்ன ஆகும். என் ஊழியத்தில் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, செய்தி கொடுக்கும்போது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பழைய நடிகை ஒருத்தங்க இருக்கிறாங்க, கண்ணை பயங்கரமாக சிரிப்புவாங்க. யாரும் அவங்க சரோஜா தேவியா, எனக்கு யாருன்னு தெரியல. வசனம் கேட்கும் போது அப்படியே அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஏன் வசனம் கேட்கும் போது சரீரம் அவ்வளோ சோர்வாகுது? காரணம், நான் மாம்சத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் ஆவியில பலன் கொண்ட பாத்திரமாய் வசனத்தை கேட்பேன் என்றால்
நான் சொல்லுகிறேன், அந்த வசனம் தான் நீங்கள் அவரிலே நிலைத்திருப்பதற்கு உங்களுக்கு உதவியாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா அம்மா, இந்த பகற்கால வேளையில் உங்களுடைய சிந்தையை இன்னும் ஆழமாய் நான் திருப்ப விரும்புகிறேன். கனி கொடாத கொடி எதுவும் அவர் என்ன பண்றாரா? நான் வெறும் வசனம் கேட்காததுனால, வசனத்துக்கு இடம் கொடுக்காததுனால மட்டுமல்ல, நான் அறுபட்டு போன கொடியாய் இருப்பது. இன்னொரு முக்கியமான காரியம், தேவன் சபையினிடத்தில், புதிய ஏற்பாட்டின் சபையினிடத்தில் அதிகமாய் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. கனி கொடுக்கணும். ஆவின் கனியில முதல் கனியே என்னங்க சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆவின் கனி மொத்தம் எத்தனைங்க? யாருன்னா சொல்லுவீங்களா? வருஷம் மாறாம ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதுல முதல் கனியே என்ன கனிங்க? அன்பு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த அன்பு உங்ககிட்ட இருக்கா? அதுதாங்க கனி. கனி கொடாத கொடி எதுவோ அதை என்ன பண்றாரா? அறுத்து போட்டுறாரா? நல்லா கவனிங்க. நீங்க அன்பு கூறுறீங்களா? ஏன் அன்பு கூறுகிறது ரொம்ப முக்கியம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அன்பு கூறுவேன் பாட்டு பாடுறது மட்டும் முக்கியம் இல்லை, வசனம் சொல்லுகிறது. அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 200 வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களிடத்தில் என்னுடைய அன்பில் என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்கள். இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அன்பில் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். நீங்க என்னில நிலைத்திருந்தா நானும் உங்களில் என்ன பண்ணுவேன்? நிலைத்திருப்பேன். நிலைத்திருப்பீர்கள் என்றால் நான் வெளிப்படும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அன்பில என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனத்துல, அதுக்கு கீழே இருக்கிற வசனத்திலே சொல்றாரு, வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிதா என்கிட்ட அன்பா இருக்கிறது போல நானும் உங்ககிட்ட என்னவா இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன். என் அன்புல என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. என்னுடைய அன்பில நிலைத்திருக்கணும்னா நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில. இப்போ ஆண்டவருடைய அன்புல நிலைச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வசனம் தான். ஆண்டவர் சொல்றாரு, என் கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் என்னுடைய அன்பில நிலைத்திருப்பீர்கள். உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய அன்பில நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கேயும் வசனம் தான் வந்து நிற்குது. இங்கேயும் எங்கதான் வந்து நிற்குது? அவருடைய அன்பில நிலைச்சிருக்கணும்னால என்ன தேவை? அப்ப அவருடைய கற்பனைகளை கை கொண்டாதான் அவருடைய அன்பில் என்ன பண்ண முடியுமா? நிலைச்சிருக்க முடியுமா? ஆனா தேவச்சனமே, ஆவிக்குரிய சபையாகிய நாம் இங்கதான் ஒரு காரியத்துல மிஸ்டேக் பண்ணிடலாம். என்ன தெரியுமா? அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் அவருடைய அன்பில நிலைத்திருக்கலாம்னு சொல்லி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுக்கு ஏதுவாக நான் நல்லா சர்ச்சுக்கு வருவேன், நல்லா வசனம் படிப்பேன், நல்ல சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவேன், எல்லாம் நல்லா பாடுவேன், ஆராதிப்பேன், ஆவியில நிரம்புவேன், எல்லாமே நடக்கும் நம்ம கிட்ட. ஆவிக்குரிய பிள்ளைகளா எல்லா காரியமும் நல்லா நடக்கும். ஆனா ஒண்ணுத்துல மட்டும்தான் நம்ம ஃபெயில் ஆயிடும். என்ன தெரியுமா? அந்த கற்பனையை என்னன்னு ஆண்டவர் சொல்றாரு. 12வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல
நீங்களும் ஒருவரில் ஒருவர் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது அன்பாயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அல்லேலூயா. என்னங்க புரியுதுன்னு அந்த வசனத்துல நமக்கு? அவர் சொல்றாரு, என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் என்ன பண்ணலாம்? நிலைச்சிருக்கலாம். ஆனா கற்பனையே என்ன தெரியுமா? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது. அல்லேலூயா. உங்க மனசுல கொஞ்சம் கை வச்சுக்கோங்களேன், உங்க இதயத்துல கொஞ்சம் கை வச்சுக்கோங்க. உங்களுக்கு சம்பந்தப்பட்டது வரும்போது மட்டும் நீங்க சொன்னா போதும். அல்லேலூயா. ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது கற்பனை. அந்த கற்பனையை கை கொண்டாதான் அவருடைய அன்பில நிலைத்திருக்க முடியும். அவருடைய அன்புல நிலைச்சிருந்தாதான் அவர் நம்மள நிலைச்சிருப்பாரு. அவர் நம்மள நிலைச்சிருந்தாதான் அவர் வெளிப்படும் போது வெட்கப்பட்டு போகாம தைரியம் உள்ளவங்களா பரலோகத்தை போய் சேர முடியும். இப்போ ஒருவரில் ஒருவரிடத்துல அன்பு கூறுவது கற்பனை என்றால், என் வீட்டில் உள்ள ஒருவரில் ஒருவரான என் கணவனாரிடத்துல நான் அன்பு கூறுகிறேன்னா, ஒருவரில் ஒருவரான, நான் வால்யூம் கம்மியாகுது கொஞ்சம், ஒருவரில் ஒருவரான என் மனைவியினிடத்துல நான் அன்பு கூறுகிறேன்னா, ஒருவரில் ஒருவரான என் பிள்ளைகளிடத்துல நான் அன்பு கூறுகிறேன்னா, ஒருவரில் ஒருவரான என் பெற்றோரிடத்துல நான் அன்பு கூறுகிறேன்னா, இப்பதான் ஹைலைட் பாயிண்டே சொல்ல போறேன். ஒருவரில் ஒருவரான என் மாமியார் இடத்துல நான் அன்பு கூறுகிறேன்னா, ஒருவரில் ஒருவரான என் மாமனார் இடத்துல நான் அன்பு கூறுகிறேன்னா, ஒருவரில் ஒருவரான மருமகள் இடத்துல அன்பு கூறுகிறோமா? மாப்பிள்ளை கிட்ட அன்பு கூறுறோமா? ஒருவரில் ஒருவரான, சத்தமா சொல்லுங்க, சபை விசுவாசிங்க கிட்ட அன்பா இருக்கிறோமா? ஒருவரில் ஒருவரான உங்க பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் குடும்பத்துக்கிட்ட அன்பா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவஜனமே நல்ல கவனிங்க. சபையினுடைய அழகே என்ன தெரியுமா? அன்பு. ஆவிக்குரிய குடும்பங்களுடைய அழகே என்ன தெரியுமா? அன்பு. நான் உங்களை பார்த்து எல்லா விதமான தாழ்மையோடு கூட சொல்லுவேன், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறாம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. என்ன பண்ண முடியாதுங்க? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. கொலை பண்ணியிருக்கிறீங்களா? யாராவது கொலை பண்ணியிருக்கிறீங்களா? யாரும் கொலைலாம் பண்ணதில்லை. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாருன்னா வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனோ என்னவா இருக்கிறானாங்க? மனுஷ. இங்கிலீஷ் பைபிள் யாருன்னா வச்சிருக்கிறீங்களா? நீங்க தான் மாட்டிருக்க. வாசி 1 யோவான் 3:15 வாசிங்க. 1 John chapter 3 verse 15 வாசிங்க. 3:15 3:15 1 John 3:15. Whoever hates his brother abides in death. Whoever hates his brother is a murderer. Whoever hates his brother is a murderer. மர்டர் பண்றவங்க யாருங்க? கொலைகாரங்க. அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை இப்ப பிடிச்சு சொல்லுங்க, தன் சகோதரனை பகைக்கிறவன், மர்டர் பண்றவனா, கொலைகாரனா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, சுமார் எவ்வளவு கொலை பண்ணிருப்பீங்க? அல்லேலூயா.
தன் சகோதரனை பகைக்கிறவன் யாராங்க? கொலைபாதகன். நேத்து கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். யோவான் 8:44 பிசாசை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன காரியத்துக்குலாம் மர்டர் நடக்கும். எப்படிங்க? பிள்ளைங்க 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்க தட்டில் எக்ஸ்ட்ராவா எதனா ஒன்று ஊந்துச்சுன்னா உடனே என்ன நடக்கும்? மர்டர். அல்லேலூயா. பகைக்கிறவன் யாரா? மனுஷ கொலைபாதகன். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன காரியத்துக்கு கூட என்ன நடக்கும்? கொலை நடக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து எல்லா கூட்டங்களையும் உங்களுக்கு உணவு பரிமாறப்படுது. உணவு பரிமாறும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது ஒரு தட்டுல யாருன்னா கொஞ்சம் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டாங்களோ இல்லை கம்மியாக ஊற்றிட்டாங்களோ, உள்ளுக்குள்ள உங்களுக்கு டப்புன்னு என்ன தோணும்? அவங்க வீட்டு பையன் தானே இவன், கண்டிப்பாக என்ன பண்ணுவான்? கம்மியாக தான் நம்ம ஊற்றுவான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சின்ன காரியத்துக்கு கூட என்னங்க? கொலை. ஏன்னா சகோதரனை பகைக்கிறவன் யாரா? மனுஷ கொலைபாதகன். உங்களுக்கு வசனத்தை கண்டித்து உணர்த்துகிறதற்காக எத்தனை முறை பாஸ்டர் கொலை பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. உங்களுக்கு வசனத்தை கொஞ்சம் ஆழமா உங்க மண்டபத்துல பண்ற மாதிரி கொஞ்சம் உபதேசம் பண்ணா இமிடியேட் மர்டர். அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களை ஏகப்பட்ட கொலை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வயசு அப்படிப்பட்ட வயசு. அவங்களுக்கு பிடிச்சிருக்க மாறா எதையாவது ஒன்று சொன்னா போதும், உடனே எப்போ மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளை குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு பகை உணர்வு வந்துடும். ஐயோ அந்த ஆண்டியா மூஞ்சிலே என்ன பண்ணக்கூடாது, முடிக்கக்கூடாது, எஸ்கேப் ஆகி ஓடி. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தன் சகோதரனை பகைக்கிறவன் யாரா? சகோதரனை பகைக்கிற அனுபவம் அப்படி இருக்கும்னா தேவச்சனமே வசனம் நம்மை கொடுத்து இன்னும் ஆழமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 2:9 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இது எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், அதே அதிகாரத்துல 4வது வசனத்துல வாசிச்சோம்லையா, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் அவன் சத்தியம் இல்லாதவனும் பொய்யனுமாய் இருக்கிறான். இந்த வசனம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், நான் ஒளியின் பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வசனத்துக்கு பயப்படுகிறவன், நான் சத்தியத்துக்கு உடன்பட்டவன் என்று சொல்லியும், நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறவன், நான் அபிஷேகத்துல நிரம்புகிறவன், நான் அந்நிய பாஷை பேசுகிறவன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். வசனம் என்ன சொல்லுது? அதாவது இதுவரைக்கும் அவங்க என்னத்தை பார்க்கல? வெளிச்சத்தை பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. ஐயம்மா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவர் வெளிப்படும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அவரிலே நிலைத்திருக்கிற அனுபவம் என்பது நீங்கள் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறுவது. அல்லேலூயா. நீங்கள் காணுகிற உங்கள் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவீங்களா? அன்பு கூறுவதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது பிரதான கற்பனைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை போல பிறரையும் நேசிக்கணும். Love your neighbors as yourself. நீங்க உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல மற்றவங்களை என்ன பண்ணணுமா? நேசிக்கணுமா? நேசிக்கிறீங்களா? உங்க இருதயத்துக்குள்ள அந்த தெய்வீக அன்பு இருக்கிறதா? முன்பு தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாய் இருக்கிறீர்கள்.
through his blood, அவருடைய ரத்தத்தினாலே அவரிடத்துல நெருங்கி இருக்கிறீர்கள். அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரித்து இருக்கிறது. எப்படிப்பட்ட பாவங்கள்? இந்த ஜென்ம சுபாவ பாவங்கள், இந்த உலகத்தில் இருந்த அடிமைத்தனம், இந்த உலகத்தில் இருந்த பாழான சில கிரியைகள், இருளான சில கிரியைகள், இருளான சில ட்ரெடிஷன்ஸ், இவைகளை விட்டு தேவன் நம்மளை வேறு பிரித்து இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அவர் தானே சொன்னார், நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்க சொல்லுங்க, உங்கள் சகோதரர்களை நீங்கள் பகைத்தால், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளே என்று சொன்னாலும் நீங்கள் இதுவரைக்கும் எதிலே இருக்கிறீங்களா? இருளிலே இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவர் பேசுறபடினால ஒரு காரியத்தை ஜஸ்ட் உங்க ஞாபகத்துக்கு படுத்திட்டு நான் போயிடுறேன். கண்டிப்பா இதை பத்தி பேசினா உங்களுக்கு லைட்டா கோவம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் சத்தியத்தை போதிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன்னை போல என்ன பண்ணணுமா? பிறரை நேசிக்கணும். நம்மளை போல பிறரை நேசிக்கிற அனுபவம் இருக்குன்னா இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய சாபக்கேடு என்ன தெரியுமா? நம்மளுக்குள்ள இருக்கிற கேஸ்ட் ப்ராப்ளம், சாதி ரீதியான பிரச்சனைகள். நீங்க நம்ம எல்லாம் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வரும், தப்புலாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அப்படி அனுபவம் உடையனா வசனத்தை பின்பற்றுகிறனா, உலகத்தார் எப்படி வேணா இருக்கலாம், இந்த வேதத்தை பின்பற்றுகிறனா, என்னை காட்டில் ஒருத்தவங்க கீழே இருக்கிறாங்க நான் பார்க்குவேன்னா நான் மனுஷ கொலைபாதகன். என்னங்க, என்னை காட்டில் ஒருத்தவங்க கீழே இருக்கிறாங்க மேலே இருக்கிறாங்க நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா நான் வசனத்தின் பிள்ளை அல்ல, இந்த உலகத்தின் அடிமைத்தனத்தில் நான் இன்னும் இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த உலகத்திலிருந்து நான் வேறு பிரிக்கப்பட்டவன். இந்த உலகத்தின் அடிமைத்தன கிரியைகளுக்கு ஒரு நாள் நான் இடம் கொடுப்பது தேவனுக்கு தெரியும். என்ன உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுவேன், நீங்கள் அவர் வெளிப்படும் பொழுது வெட்கப்பட்டு போகாம தைரியமா இருக்கணும்னா உங்களை சுற்றிலும் இருக்கிற இப்படிப்பட்ட மார்க்க பேதங்களை நீங்க தூக்கி எறிஞ்சு கர்த்தருடைய பிள்ளைகளா, வசனத்தின் பிள்ளைகளா, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளா நாம் வாழ்ந்து ஜீவனம் பண்ண வேண்டும் என்பது வேதம் நம் மீது வைத்திருக்கிற பிரதான கற்பனையா இருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பேதுரு அபிஷேகம் பெற்றுட்டு அப்படி வந்த ஒரு சில மணி நேரத்துக்குள்ள அவன் பண்ண பிரசங்கத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்க ஒரு காரியத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. நாம இப்போ ஜஸ்ட் நான் சொல்றதெல்லாம் உங்களை மட்டும் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இது லைவ்ல கூட என்ன பண்றாங்க, பாக்குறாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ளாக சேர்த்து சொல்றேன். இப்போ அபிஷேகம் பெற்று அடுத்த ஒரு சில மணித்துளிகளுக்குள்ள 3000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா இத்தனை வருட காலம் அபிஷேகத்துல நிரம்பி 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 உலகமே அப்படியே வழிஞ்சு ஓடத்தக்கதான் அபிஷேகத்துல நிரம்புறோம் நம்ம. ஆனாலும் இன்னும் ஒரு அசைவம் வர மாட்டேங்குது. எப்படிங்க, ஒரு பேதுரு பண்ண பிரசங்கத்துல 3000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு நம்மளை சுற்றிலும் 1000 சபைகள் இருக்கு. இங்க எனக்கு எப்படின்னு தெரியல, சென்னையில எல்லாம் தெருவுக்கு தெருவு சபை இருக்கு. எப்படிங்க, நான் சில சிட்டிக்குள்ளெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு முறை இது ஈஸியா பாலவாக்கம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு நான் ஒரு மீட்டிங்க்கு போனேன். நான் கார் ஓட்டிட்டு போகிறேன். ஒரு இடத்துல போய் பார்க் பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் வரணும். என் ஒய்ஃபையும் குழந்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுட்டு ஒரு பிரதர் என் கூட இருந்தார். அவர் பார்க் பண்ணுறதுக்கு எனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட எந்த பில்டிங்கில் சர்ச்சு நடக்குதோ அங்கே போய்ட்டு என் ஒய்ஃபை வாசலாண்ட என்ன பண்ணிட்டார், விட்டுட்டு வந்துட்டார். ஆனால் அங்கே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரே பில்டிங்கில் 3 சர்ச்சு நடக்குது. ஒரே பில்டிங்ல 3 சர்ச்சு நடக்குது. நான் காரை பார்க் பண்ணிட்டு எந்த சர்ச்சில் என்ன கூப்பிட்டாங்களோ அங்க போய் நான் உட்கார என் பொண்டாட்டியை காணும்.
என்னடா இது ஆளை காணுமே. அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, கண்டிப்பாக வேற ஏதோ ஒரு சர்ச்சில் போய் என்ன பண்ணுறா உக்காந்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண பிறகு அவளுக்கு யோசனை வந்துட்டு, என்ன இவர் இது வரைக்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்களும் வெளியில் வராங்க. தேட போன பிரதரும் என் ஒய்ஃபை பார்த்துட்டு, சிஸ்டர் இந்த சர்ச்சில் நம்மளுக்கு மேலே 3rd ஃப்ளோர். அல்லேலூயா. ஒரே பில்டிங்கில் 3 சர்ச்சு நடக்குது. ஆனாலும் ஒரு அசைவம் என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? நமக்குள்ள அன்பு இல்லை. நமக்குள்ள என்ன இல்லைங்க? உங்களை பார்த்து சிம்பிளாக கேட்குறேன். சில டைம் சென்னையிலலாம் நாங்கள் ஸ்டெப்ஸு முடிச்சுட்டு, இப்போ நான் ஊழியத்தில் இருக்கிற அனுபவத்தை சொல்லலை, நான் ஊழியத்துக்கு வருகிறதுக்கு முன்பாக என் சபையில் ஒரு அங்கமாக இருந்தப்போ சர்ச்சு முடிஞ்சிச்சுன்னா கும்பலாக எங்கன்னா பசங்கள்லாம் டீ குடிக்க போவோம். அங்கே போயிட்டு மதியானம் எங்களுக்கு லஞ்ச்லாம் அதிகமாக கிடையாது. மிஞ்சி போனால் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் என்ன பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு கிராம ஊழியத்துக்கு எங்கன்னா என்ன பண்ணுவோம் போயிடுவோம். இப்போ அப்போ நான் நிறைய காரியம் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த டீ கடையில் தான் அவங்க 6 பேர் 7 பேர் உட்காந்து என்ன பண்ணுவோம் டீ சாப்பிட்டுட்டு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் அதே டீ கடைக்கு வேற ஒரு சர்ச்சிலேருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சர்வீஸை முடிச்சுட்டு வந்து அவங்களும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க டீ சாப்பிடுவாங்க, எதனா ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாளும் அவங்கள பார்த்து சோத்திரம்னு நாங்கள் சொன்னது கிடையாது. அவங்களும் ஆண்டவர் தான் ஆராதிக்கிறாங்க, நாமளும் ஆண்டவர் தான் ஆராதிக்கிறோம். அவங்களும் ஏதோ ஒரு சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறாங்க தான் நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு கர்டசிக்கு கூட பிரைஸ் தராருன்னு என்ன பண்ண மாட்டோம். அவங்களும் வெள்ளை சட்டை தான், நம்மளும் வெள்ளை சட்டை தான். அவங்களும் வெள்ளை புடவை தான், நம்மளும். ஆனால் ஒரு நாள் சோத்திரம்னு கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஏன்? எதனால? அவங்களுக்கு நமக்கு ஏன்னா வாய்க்கா வரப்ப தகராறா? ஒண்ணுமே. இன்னைக்கு நமக்குள்ள என்ன தெய்வீக அன்பு இல்லை. இன்னைக்கு இந்த அன்பு ஆலயத்துக்கும் இல்லாததுனாலதான் இன்னைக்கு எழுப்புதல் இல்லை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? என் பட்டணத்துல நான் மாசம் கூட்டம் நடத்துறேன். ஆல்மோஸ்ட் 51 மாசம் நடத்திட்டோம். அடுத்த மாதம் வந்து 52வது மாதம், கிட்டத்தட்ட 4 வருஷம் கிட்ட இல்லையா. இப்போ சில சகோதரிகள்லாம் வருவாங்க, பிரதர் உங்கள் மீட்டிங்கை நான் ஃபேஸ்புக்கில் தான் லைவில் பார்த்தேன், நான் போகலான்னு ஒரு நாள் கிளம்புனேன். ஒரு வாரம் வந்தாங்க அவங்க. அப்போ இன்னொரு வாரம் அதுக்கப்புறமா அவங்கள காணவே காணும். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து வந்தாங்க மீட்டிங்க்கு. அப்போது சொன்னாங்க, நான் எதுவுமே கேட்கல, அவங்களே சொன்னாங்க, பிரதர் என் பாஸ்டர் என்னை வர விட மாட்டேறார். என்னங்க? யார் வர விட மாட்டேறா? பாஸ்டர் என்ன வர விட மாட்டேங்கிறாரு. ஏன் சிஸ்டர்? இந்த பாட்டு பாடுற பையன் பின்னாடி நீ போன, அவன் ஒரு நாள் சர்ச்சை ஆரம்பிச்சிருவான், அப்புறமா நீ என்ன பண்ண மாட்ட, இந்த பக்கம் வர மாட்ட, நீ அவன்கிட்டே தான் போய் உக்காந்துப்ப. அல்லேலூயா. நான் அந்த கூட்டத்தை தொடங்கும் பொழுது எல்லா பாஸ்டர் வீட்டுக்கும் போயிட்டு தெளிவாக சொல்லிட்டு வந்தேன், சர்ச்சை ஆரம்பிக்கிறது என் நோக்கம் இல்லை, நான் எழுப்புதலுக்காக வந்திருக்கிறேன், சபை பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் கூட்டி ஜெபம் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் என்ன நேரில் பார்க்கும்போது எல்லாரும், தம்பி எப்படி இருக்கிறீங்க, ஊழியம் எப்படி இருக்குது, இப்போ எந்த பாஸ்டர் என் கூட்டத்துக்கே வரக்கூடாதுன்னு விசுவாசியை பார்த்து சொன்னாங்களோ அவர் என்னை நேரில் பார்த்தாருன்னா அவ்வளோ அன்பா பேசுவார். இத்தனைக்கும் என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க அந்த சர்ச்சுக்கு போறாங்க. அல்லேலூயா. ஒரு முறை அவங்க பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, யார் யாரையோ கூப்பிட்டு பயன்படுத்துறீங்க, இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்து இன்னைக்கு தேசமெல்லாம் எடுத்து அந்த பையன் பயன்படுத்தப்படுறான், அவனை ஒரு முறை கூட கூப்பிடணும்னு உங்களுக்கு மனசு வரலையா அப்படின்னு என் சொந்தக்காரங்க கொஞ்சம் கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீ இவ்வளவு பட்டு கோவப்படுறத பார்த்தா அவன் கூடவே நீ போயிடுவ போல இருக்குது. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இல்லைங்க, அன்பு வர மாட்டேங்குது. இப்ப எப்படி நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை உணர்வோடு கூட நம்ம வளர்ந்துகிட்டு இருந்தா எப்படி எழுப்புதல் வரும்? அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம சபை பேரு என்னங்க? இயேசுவோடு
ஐக்கியம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இயேசுவோடு கூட மட்டும்தான் உங்களுக்கு ஐக்கியமா, இல்லை மற்றவங்க கூட ஐக்கியம் இருக்கா? நீங்க மற்றவங்க கூட ஐக்கியப்படாம இயேசுவோடு கூட எந்த ஐக்கியமும் கிடையாது. இல்லையா? கவனிக்கிறீங்களா? நான் ஏதோ உண்மை அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், உங்களை ஏதோ டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலை, சத்தியத்தை வசனத்தை கொண்டு சொல்லுகிறேன். ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே பிரதான கற்பனை. அந்த கற்பனையை நிறைவேற்றாம பரலோக ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்கவே முடியாது. இன்னைக்கு உலகளாவிய சபைகள் இந்த எண்ணத்துக்கு வரலன்னா எழுப்புதலை காண முடியாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனுடைய கிரியை சபைகளுக்கு நடுவில் வெளிப்படக்கூடாதபடிக்கு இன்னைக்கு பிசாசு நிறைய பிரிவினைகளை நமக்குள்ள ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நிறைய மார்க்க பேதங்களை நமக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான். ஒரே தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம், ஒரே சத்தியத்தை நம் நடுவில் பறைசாற்றுகிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஏராளமான பிரிவினைகள், சிந்தனைக்குள்ள, எண்ணங்களுக்குள்ள, சரீரத்தின் நடுவில். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழல் கூட கிடையாது. He doesn't have a shadow of discrimination. வேற்றுமையின் நிழல் கூட இல்லாத தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். வேற்றுமையின் நிழல் கூட இல்லாத தெய்வத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது நமக்குள்ள வேற்றுமைகள் இருக்கும் என்றால், நமக்குள்ள பகை உணர்வுகள் இருக்கும் என்றால், தேவஜனமே, நம் மனுஷ கொலைபாதகர்களாய் இருக்கிறோம். மனுஷ கொலைபாதகத்தனம் அது பிசாசுடைய கேரக்டர். இன்றைக்கு நம்முள்ள ஒரு அன்பு, தெய்வீக அன்பு இருக்கும் என்றால், நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், இந்த செடியாகி இயேசு கிறிஸ்துவிலே நிலை நிற்க முடியும். நிலை நிற்க முடியும். நீங்க அவரில் நிலை நிற்கக்கூடாதபடிக்கு பிசாசு ஏராளமான கிரியைகளை தேசத்தின் நடுவில் கட்டவிழ்த்து கொண்டே இருக்கிறார். சபைகளுக்கு நடுவில் கட்டவிழ்த்து கொண்டே இருக்கிறார். ஏராளமான பிரிவினைகளை பிசாசு புகுத்தி கொண்டே இருக்கிறார். உலகத்தில் இருக்க வேண்டியவைகளை எல்லாம் சபைக்குள்ள பிசாசு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அது தவறானாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார், அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் கேட்டுக்க மாட்டாருன்ற நிலைமைக்கு பிசாசு இன்னைக்கு சபைக்கு நடுவில் இந்த உலகத்தின் பாரம்பரியங்களை, இந்த உலகத்தின் வேஷங்களை இன்னைக்கு வேறொன்றை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், ஒரு பகை உணர்வு உங்க இருதயத்துக்குள்ள இருக்கும்னா, ஒரு பிரிவினை எண்ணம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கும்னா, நான் உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுவேன், தேவன் அதை வெறுக்கிறார். தேவன் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க மனைவியிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க மனுஷனுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? தனிமை. என்னங்க மனுஷனுக்கு பிடிச்சதா என்னங்க? they want to be alone. சில வேளை உங்க வீட்டில் உங்களுக்கு சண்டை வருதுன்னா, நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல, என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. அல்லேலூயா. மேல 3rd ஃப்ளோர்ல அப்படியே வெளியில சேர் போட்டு உட்காந்து அவ்வளோ அழகா காத்து வருது. எனக்கு அதை யோசிக்கும் போதெல்லாம் பழைய சின்ன வயசு மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. இது போல வெக்கேஷன் டைமில் எங்கள் மாமா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 10 பேர் தூங்குவோம். மொட்டை மாடிக்கு தான் போய் என்ன பண்ணுவோம்? தூங்குவோம். அப்போ நல்லா காற்று வரும். எங்கள் பாட்டிலாம் ஒரு நட்சத்திரத்தையும் பார்த்து என்ன பண்ணுவாங்க? கதை சொல்லுவாங்க. நீலாவை பாரு, ஆயா உக்காந்துக்கிறாங்க பாரு, உள்ளே வர சொல்கிறாங்க பாரு, என்னென்னமோ பேய் கதெல்லாம் விட்டு எங்களை என்னென்னமோ ஏமாத்துனாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு வீடு கட்டும் போது தனித்தனி ரூமை கட்டி கொடுத்துடுறோம். காரணம் பிள்ளைங்களுடைய பிரைவசி ரொம்ப முக்கியம்னு என்ன பண்ணிடுறோம்? தனித்தனி ரூம் எல்லாருக்கும். பிள்ளைங்க தனி ரூம்ல போக என்ன பண்றாங்க? உலகமே என் கையில் இருக்குதுன்னு இந்த பாடா போனதை கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அப்பா அம்மா கூடயும் பேசுறது கிடையாது, யாரு கூடயும்
பேசுறது கிடையாது. அவங்க தனியா இருக்க விரும்புறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள கூட நிறைய பேர் நல்லா படிச்சிருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், திருமண வாழ்க்கையில் ஒரு சின்ன கசப்பு வந்த உடனே என்னென்ன உன்னை விட்டுட்டு வாழ முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் படிச்சிருக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், நீ இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும்? வாழ்ந்து காட்ட முடியும்னு தப்புன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணிடுறோம்? தனியாக வாழணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் பைபிள் வசனம் என்ன தெரியுமாங்க சொல்லுது? ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சார், எல்லாமே அவர் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சது. ஒன்னே ஒன்று மட்டும்தான் பிரச்சனையாக தெரிஞ்சது. மனுஷனை படைச்சு அவங்கிட்ட ஒன்னே ஒன்று சொன்னார், மனுஷன் தனிமையா இருப்பது என்ன இல்லையாங்க? உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, மனுஷன் தனியா இருப்பது நல்லதே கிடையாது. அல்லேலூயா. நிறைய டைம்ல இது கல்யாணத்துக்கான பைபிள் வசனம் நம்ம நினைச்சுக்கிறோம். கல்யாணத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும் நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவர் ஆழமாக கண்டறிந்த ஒரு காரியம், மனுஷன் தனியா இருப்பது நல்லது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா, நிறைய பேரை அவங்க கூட சுத்தி வச்சுதான் மனுஷனை வழி நடத்துறார். மனுஷனை அவனை வளர்ச்சியின் பாதையில கொண்டு போறார். நீங்க தனியா வாழ்றதுனால நீங்க வளர்ந்துருவீங்கன்னு நினைக்காதீங்க. அப்படி ஒருவேளை உங்க சம்பாத்தியத்தினால உங்க திறமையினால வளர்ந்தாலும் தனிமையில சஞ்சரிக்கிற நீங்கள் ஒரு நாளும் பரலோகத்தின் அங்கமாய் மாற முடியாது. சூழல்கள், மனிதர்கள் ஒருவேளை உங்களை தனிமைப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் தனிமைப்படுத்துறவர் கிடையாது. அதனாலதான் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராய் இருக்கிறார். ஆண்டவர் பிராமிஸ் பண்றதெல்லாம், நீ தனியா இருக்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை, ஒருவேளை நீ தனிமைப்படுத்தப்பட்டாலும் அந்த இடத்துல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நீங்க ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள, ஐயோ நான் தனியா இருக்க போறேன், எனக்கு தனிமை தான் பிடிக்கும், நான் தனியா தான் வாழ போறேன் அப்படின்னு விரும்புவீங்கன்னா, நீங்க உங்களை பார்த்து சொல்லுவேன், நீங்க ஒரு மிகப்பெரிய தவறான தீர்மானத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்குன்னா அப்படி தனியா இருக்கணும்னு தோணுதா? சில வாலிப பிள்ளைங்களுக்கு தனியா இருக்கணும் ஒரு ரூமுக்குள்ள. வீட்டுக்கு வந்தாலே, காலேஜை முடிச்சுட்டோ வேலையை முடிச்சுட்டோ வந்தாலே என்ன பண்ணுவாங்க, தனியா போயிடுவாங்க. உங்க பிள்ளைங்களை தனிமையில விடாதீங்க. அல்லேலூயா. பிள்ளைங்களை என்ன பண்ணக்கூடாது, நீங்களும் தனிமையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணாதீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தனியா இருக்கும் போதுதான் பிசாசு ஏராளமான தீவினையான யோசனைகளை உங்களுக்குள்ள கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்? வீட்டுக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கும், உங்க மனசு உடஞ்சு போயிருக்கும், என்னை தனியா விட்டுருங்கன்னு நீங்க தனியா போய் உட்காரும் போதுதான் பிசாசு சிந்தைக்குள்ள வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறிய, எத்தனை நாள் இந்த தனிமையின் வாழ்க்கைக்குள்ளவே இருக்க போற அப்படின்னு பிசாசு ஏகப்பட்ட கேள்வி உங்ககிட்ட என்ன பண்ணுவான், கேட்டுக்கிட்டே இருப்பான். என்னுடைய சொந்த சகோதரி, என் உடன் பிறந்த சகோதரியுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. கல்யாணம் ஆன டைம்ல இருந்தே பிரச்சனை. இப்போ ஒரு சகோதரனா எனக்குள்ள பயங்கரமான ஒரு கோபம். என் அக்காவை திருமணம் பண்ண என்னோட மாமாவை பார்க்கும் போதெல்லாம் கோபம். ஏன்னா அவர் ரட்சிக்கப்பட்டவர் என்று நம்பி தான் நாங்கள் என்ன பண்ணோம், திருமணத்திற்கு கொடுத்தோம். ஆனால் அவர் ஆலயத்துக்கு ஒழுங்காக போக மாட்டேங்கிறாரு. என் அக்கா போயிட்டு காணிக்க போட்டால் கூட நான் சம்பாரித்து எடுத்துகிட்டு வந்த காசை நீ எப்படி போய் காணிக்க போடுவேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை அடிக்கிறது. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது ஒரு ஊழியக்காரனாய் எனக்குள்ள கோபம் கலந்த ஒரு 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 ஜெபம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே எத்தனை நாள் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்க போகுது. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசாகி எங்கள் அக்கா வந்து வீட்டில் இருந்து அப்படியே தப்பிச்சு ஓடி வந்தது போல் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போது அவங்க எல்லாம் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆட்கள், நிறைய அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் உள்ள ஆட்கள். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கதவெல்லாம் உடைக்க பார்க்குறாங்க.
நாங்கள் பூட்டி வச்சுருக்கிறோம். இப்போ ஆண்டவர் கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரை நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு பர்மிஷன் கொடுக்குறார், நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இமீடியட்டாக எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன், நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்தோடனே இமீடியட்டாக ஒரு அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்தோடனே அவங்கள மிரட்டி போலீஸ் வந்தோடனே அவங்கள பயந்து என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போது அப்படியே கொஞ்ச நாள் போகுது, காம்ப்ரமைஸ்லாம் ஆகுது. அப்படியே திருப்பியும் எங்கள் அக்காவை என்ன பண்ணுறோம், பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் அவங்கள அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சி வைக்கிறோம். 2 மாதம்தான். ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அக்கா திருப்பி என் வீட்டில் வந்து உக்காண்டிருக்கிறா போல. ஐயோ ஆண்டவரே, திருப்பி என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்றப்ப நான் அப்படியே இருக்கிறேன். வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறா போல. திருப்பி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் டைவர்ஸ் வரைக்கும் என்ன பண்ண போகிறேன், இப்போ போக போகிறேன். என்னால் அங்கே என்ன பண்ண முடியாது, வாழ முடியாதுன்னு பயங்கரமான காரியம்லாம் நடக்குது. இப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரை நான் என்ன பண்ணணும், திரும்பி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. ஒவ்வொரு நாள் காலை வேளையிலையும் எங்கள் அக்கா தான் எனக்கு டீ எடுத்துகிட்டு வருவாங்க. டீ எடுத்துகிட்டு வந்த உடனே என்ன பண்ணட்டும்னு கேட்பாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், 2 மாதமாக காலையில் நான் எழுந்த உடனே நான் கேட்குற ஒரே கேள்வி, காதில் கேட்குறது என்ன பண்ணலாம். எனக்கு இது ஒரு முறையும் கேட்கும் போது ஏசப்பா நான் என்னதான் பண்ணி தொலைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஜாம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னார், அமைதியாக. கரெக்டாக 2.5 மாதம் ஆச்சு. எங்கள் அக்காவே டென்ஷன் ஆகி உங்கள் கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு நான் என் புருஷன் வீட்டுக்கே போயிடுறேன்னு போயிட்டான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சில வேளையில் அமைதியாக இருந்தாலே நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும். சில வேளையில் அமைதியாக இருந்தாலே நிறைய ப்ராப்ளம். தனிமையில் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த தனிமை உங்களை கொல்லுகிறதற்கு எதுவாய் கடந்து செல்லும். நிறைய வேலையில் தனிமையில் இருக்கும்போது எங்கள் அக்கா சொன்னாங்க, வீட்டுக்கு வந்த பொழுது நான் பூச்சி மருந்து சாப்பிட பார்த்தேன். ஒரு முறை பூச்சி மருந்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இமீடியட்டாக அங்கே உள்ளவங்க அவங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தனிமையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் சிந்தை விகாரப்படும். உங்கள் சிந்தை பலவண்ணமான காரியங்களை யோசிக்க தூண்டும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ளே கல்யாணமே ஆனாலும் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கங்க? தனித்தனியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய வயசானவங்க எப்படி தெரியுமா, அதோ கல்யாணம் ஆகி பேரம்பேத்தியில் பார்த்த பெரியவங்க எப்படி தெரியுமா, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசவே மாட்டாங்க. எப்படிங்க? நான் அன்றைக்கி கூட சொன்னேன் இல்லையா, ஒன்று பிள்ளைங்க இல்லைன்னா பேர பிள்ளைங்க தான் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட்மேன் வேலை பார்ப்பாங்க. ஆபிரகாமின் சந்ததி நான் அப்படின்றவங்களோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பாதி பேருக்கு டவுட்டாக இருக்கா? நான் ஆபிரகாமின் சந்ததின்றவங்கள கை தூக்குங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததினா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்றால் 100 வயசு வரைக்கும் உங்க வீட்டுக்கார லவ் பண்ணணும், உங்க மனைவியை நேசிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சரி, நல்லா கவனிங்க. 100 வயசுல கூட அந்த கிழவனும் கேள்வியும் லவ் பண்ணதுனால தான் 100 வயசுல குழந்தை பிறந்துச்சு. அல்லேலூயா. ஆனா இப்பெல்லாம் நம்ம ஒண்ணு அந்த ஐயா ஒரு ஒயர் கட்டல்ல பத்துட்டு இருப்பாரு, இந்த அம்மா ஒரு மூலையில பத்துட்டு இருப்பாங்க. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் முகம் கொடுத்து கூட என்ன பண்ண மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. சாப்பாடு மட்டும் டைமுக்கு வந்துடும், டீ வந்துடும். அல்லேலூயா. ஆனால் முகம் கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, புருஷங்கிட்ட கூட பேச மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள உங்ககிட்ட பேசி என்ன வரப்போகுது எனக்கு இப்போ, அவங்க தான் இன்னும் கொஞ்ச நாள் உசுரோடு எதுக்கு போகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பம் தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், உங்க குடும்பத்துக்குள்ள அன்பு இருக்குதா? உங்கள் உற்றார் உறவினரிடத்தில் அன்புள்ள பாத்திரங்களா நீங்கள் இருக்கிறீர்களா? தன் சகோதரனை பகைக்கிறவரே மனுஷ கொலைபாதகனாக இருப்பார் என்றார்.
சரீரத்தின் பாரியாய் இருப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த உங்கள் மனைவியை நீங்கள் பகைப்பீர்கள், உங்கள் மனைவியை நீங்கள் அடிப்பீர்கள், உங்கள் கணவனாரை நீங்கள் துன்புறுத்தினான வார்த்தைகளால பேசுவீங்க, அவங்களை காயப்படுத்துவீங்கன்னா அது எத்தனை பெரிய கேடு உள்ளதா இருக்கும். அது இன்னும் எத்தனை பெரிய ஆழமான காயங்களை ஒருத்தருடைய இருதயத்தில் ஏற்படுத்தும். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தனிமையில உங்க வீட்டுக்குள்ள ஒரு மூலையில படுத்து கிடக்கிற உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களை பெற்றெடுத்த உங்கள் தாயின் இடத்துல அன்புள்ளவர்களா இருக்கிறீங்களா? வயது முதிர்வினால எழுந்து நடக்க கூட முடியாம இருக்கிற உங்க தகப்பனார் இடத்துல அன்புள்ளவர்களா இருக்கிறீர்களா? அவர்களை விசாரிக்கிறீர்களா? அவங்க ஒழுங்கா மாத்திரை போடுறாங்களா? அவங்க நிம்மதியா சாப்பிடுறாங்களா? அவங்க நிம்மதியா தூங்குறாங்களா? அவங்க ஒழுங்கா தூக்கம் அவங்களுக்கு வருதா? எதையாவது ஒண்ணு நம்ம விசாரிக்கிறோமா? அல்லேலூயா. அவங்க சந்தோஷமா பாக்குற பேர பிள்ளைங்களையாவது அவங்க கிட்ட நல்லா சந்தோஷமா நேரம் செலவிட விடுறீங்களா? அல்லேலூயா. வயசுல ரொம்ப மூத்தவங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க குழந்தைங்க மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. எப்படிங்க? குழந்தைங்க இப்ப எல்லா நிறைய குழந்தைங்கள்லாம் இங்க இருக்கிறாங்க இல்லையா? இப்ப என் பையன் இருக்கிறான், 1 வயசு தான் ஆகுது. நம்ம எதை போய் தொடாதன்னு சொல்றோமோ அதை தான் என்ன பண்ணுவான், போய் தொடுவான். அயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒரு முறை, அவங்க அம்மாவும் சொல்றாங்க நானும் சொல்றாங்க, அயன் பாக்ஸ்னா சூடு தொடக்கூடாது அப்படின்னா அவன் நேரம் அயன் பாக்ஸ் மேலே கை வைக்க வரான். அல்லேலூயா. சொன்ன பேச்சு என்ன பண்ண மாட்டாங்க குழந்தைங்க. காரணம் அவங்க ஒரு இன்மெச்சூர் கண்டிஷன்ல என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சயின்டிபிக்கலாவும் சரி, நிறைய பெரியவங்களும் சொல்லுவாங்க, பெரியவங்க அவங்க வயசு ஆக ஆக அவங்களும் என்ன ஆயிடுவாங்களா, குழந்தைங்கள கூட ஆயிடுவாங்களா. அல்லேலூயா. சில டைம் நீங்க கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவாங்க, சில டைம் நீங்க காயப்படுற மாதிரி நடந்துப்பாங்க. ஆனா நீங்க குழந்தைங்களா இருக்கிறப்போ நீங்க கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லி எப்ப பாரு உங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களா? உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்களா? உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாங்களா? அது குழந்தை. சில டைம் கெட்டதை நீங்க சாப்பிட போறீங்க, கெட்டதுல போய் விழுந்துட போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை அன்பா தட்டி அன்பா அணைச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நமக்கு சில பெரியவங்களை பார்த்தா மன வருத்தத்தோடு கூட சொல்லுகிறேன், நீங்க நிறைய ஆவிக்குரிய குடும்பங்களுக்குள்ள கூட நீங்க நிறைய குடும்பங்களுக்குள்ள இந்த வயசானவங்க எப்பதான் போய் சேருவாங்களோ, எப்பதான் இவங்க போய் தொலைவாங்களோன்ற நினைப்புல கூட நிறைய ஆவிக்குரிய குடும்பங்கள் இருக்குது. நீங்க நான் உங்களை பார்த்து அன்பாய் பச்சைமாய் சொல்லுவேன், நேசிக்கிறீங்களா? உங்க குடும்பத்தாரண்டையில அன்பு வைக்கிறீங்களா? உங்களை பெற்றெடுத்த தாயோ தகப்பனோ நீங்கள் விசாரிப்பதில்லை, நீங்க அவங்களை கேர் பண்றது இல்லைன்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பாங்கன்னா பரலோகத்தில் நீங்க கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களை பெற்றெடுத்த தாயோ தகப்பனோ நீங்கள் விசாரிக்கவில்லை, எனக்கு அன்பு கிடைக்கல, எனக்கு யாருமே கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு தங்கள் படுக்கையில கண்ணீர் வடிப்பார்கள் என்றால் நீங்கள் பரலோகத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்க அன்பாய் பட்சமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அவரிலே நிலைத்திராமல் பரலோக ராஜ்யத்தின் அங்கமாய் இருக்கவே முடியாது. நாம் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த திராட்சை செடியின் கொடிகளாய் இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்த திராட்சை செடியில இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? ஒருவேளை அன்பு இல்லாம, சுபாவ அன்பு இல்லாம, வெறுப்பிலும் காயத்திலும் கசப்பிலும் அன்பு கூறாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்றோ அறுபட்டு போன கொடியாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். அறுபட்டு போன கொடிகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பதரையை போல இருப்பீர்கள். காற்று பறக்கடிக்கும் பதரையை போல அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிற ஒரு விசுவாசத்தின் பாத்திரமாய் நீங்கள் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று எழுப்பி பிரகாசிக்கிற அநேக கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளா நீங்கள் இருந்து கனி கொடுக்கிற பாத்திரங்களாய் நீங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே இந்த பகற்கால வேளையில இந்த ஞாயிறு ஆராதனையில ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் உங்க கணவனா இருக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம்.
நிறைய பேர் உங்க மனைவிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நீங்க நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், அன்பு இல்லாம நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அன்பு இல்லாம நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். அக்கிரம சிந்தையோடு கூட ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை ஆண்டவர் அருவருப்பா பார்க்கிறார். அல்லேலூயா. நான் நேற்று கூட சொன்னேன், காட்டத்தி மரத்தின் தன்மையே என்னவா? அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணுன்ற எண்ணம். இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் நமக்கு வேண்டாம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு மீட்டிங்கு நான் போயிருந்தேன். இப்போ அந்த மீட்டிங்கில் ஆண்டவர் வல்லமே எடுத்து பயன்படுத்தினார். அநேக காரியங்களை செஞ்சார் ஆண்டவர். நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ணேன். கடைசியாக ஒரு குடும்பம், எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அந்த குடும்பத்தார் வந்து ஜெபம் பண்ணுறதுக்காக வந்து நின்னாங்க. அந்த தாயார் ஒவ்வொரு ஜெப குறிப்பாக என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா என் கணவனாருக்கு ஒழுங்கான வேலை இல்லை, என் கணவனாருக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட கூட எங்களால் முடியல, எங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் தான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கண்ணீர் மல்க நிற்கிறாங்க. எனக்கு அப்படியே பாரமாயிருச்சு மனசை. அப்போ ஜெபம் பண்ணலான்னு எல்லா தலைமையிலையும் கை வச்சு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வரேன். ஆண்டவர் சொன்னார், அந்த சிஸ்டரை நீ நம்பாத அப்படின்னா. அல்லேலூயா. எனக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தாலே சீயோன் குமாரத்தி மாதிரி இருக்கிறாங்க, நல்ல ஜெப குறிப்பெல்லாம் சொல்கிறாங்க, கண்ணீர் மல்க நிற்கிறாங்க. அப்படின்னப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அவங்கள நம்பாதப்பா, நான் சொல்கிறத அவங்கக்கிட்ட சொல்லு. நான் வேறு ஆண்டவரை கடைசி ஆள் இவங்க தான், சும்மா ஜெபம் பண்ணிட்டு நான் போயிடுறேன். ஆண்டவர் சொன்னார், மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன், நீ சொல்லு அப்படின்னு. சரி சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒன்றுமே ஆண்டவர் சொல்கிறாருன்னு அந்த அக்காவை பார்த்து சொன்ன, அக்கா ஆண்டவர் ஒன்றை சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு. தாராளமாக சொல்லுங்க ஐயா அப்படின்னா. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்ல எனக்கு பக்குன்னு அடிக்குது. ஆண்டவர் சொன்னார், சிஸ்டர் உங்கள் வாயிலிருந்து அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை வருது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என்னன்னா, உன்னை கல்யாணம் கட்டல நாள்ல இருந்து 5 பைசாக்கு நீ பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. அந்த அம்மா அடிக்கடிக்கு அவங்க வீட்டுக்கார பார்த்து சொல்றது, நீ ஒரு வேஸ்ட், உன்னால 1 பைசாக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இந்த வார்த்தையை நான் சொன்ன ஆரம்பித்த உடனே அந்த அம்மாவுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அந்த அம்மா அழுகையை நிறுத்திட்டாங்க. இப்ப வீட்டுக்கார அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா ஐயா அப்படிதான் ஐயா சொல்றாங்க. அல்லேலூயா. ஐயாம்மா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கணவனாருக்காக ஜெபம் பண்றோம். உங்க கணவனாரும் உண்மையா நேசிச்சு ஜெபம் பண்றீங்களா? இல்ல நான் நேற்று சொன்னேன் இல்லையா, ஆண்டவரே என் கணவனார சந்தியும், ஆண்டவரே அவரை ரட்சியம், ஏதாவது ஒன்று அவருக்கு நடக்கணும். அப்பதான் நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவேன், நம்புவேன். ஐயாம்மா அன்பு இல்லாம கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்கன்னா இந்த ஜெபத்துல தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவன் அன்பின் மூலமாகவே நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். அன்பின் மூலமாகவே தேவன் நம்மை அவருடைய விசுவாசத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்படி வேறு விரித்திருக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு என்ன இல்லையா, போராம இல்லை. அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணிடுமா, மூடிடும். இன்னைக்கு அந்த அன்பு உங்க குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். அன்பு இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அன்பு நம்மில் அதிகமாய் வேரூன்றுவதாக. இன்னைக்கு எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நிற்போமா ஆண்டவருடைய சன்னிதானத்தில். ஆண்டவரே அன்புள்ள குடும்பங்களாக நாங்கள் ஜீவனம் பண்ணுவதற்கு உங்களுடைய திரு பாதத்தில் நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எல்லாரும் பயபக்தியோடு கூட 2 கரங்களை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி அன்புள்ள பாத்திரங்களாய் நாங்கள் வாழ உதவி செய்கிறோம். அன்பு எங்களை மேற்கொள்ளட்டும். எங்கள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற வெறுப்புணர்வுகள் மாறட்டும்.
எங்கள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற தனிமையின் அனுபவங்கள் மாறட்டும். தனிமையில வீட்டுல உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருக்கலாம், கணவனார் உன்னை சுற்றிலும் இருக்கலாம். ஆனாலும் இன்னும் கண்ணீரின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உன்னை மறந்தாலும், யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன்னை தனிமைப்படுத்தினாலும் உன்னை விசாரிக்கிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை காண்கிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லா கண்களும் மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை என்னை பாடுவேன். தேவைகளால் நான் இருந்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் ஆகியதை போற்றி பாடுவேன். அப்பா, தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை என்னை பாடுவேன். தேவைகளால் நான் இருந்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் ஆகியதை போற்றி பாடுவேன். உலகில் எல்லாம் இருமையை கண்டு என்னையும் எடுக்காம அப்பா, குறைகளில் எல்லாம் இருமையை கண்டு என்னையும் எடுக்காம அப்பா, கோடி கோடி மனசார சொல்லுவீங்களா? உங்கள் தனிமையின் பாதைகளை மாற்றுகிறவர், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் அவர். இந்த உலகத்துக்கு முடிவு வரையில் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் ஜீவனுள்ளவரே. அப்பா, கோடி கோடி சுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். மனம் திரும்பாதபடி செவிக்கிற ஜெபம் அது வராது. அன்பில்லாத ஜெபம், அன்பில்லாத தேவனை அறியார். இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். ஒருவருக்கு அன்பாக இருங்கள், ஒருவருக்கு அன்பு செலுத்துங்கள். அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு மன்னிக்கும், அன்பு சினம் அடையாது, தீங்கு நினையாது, தற்பொழிவு நாடாது. அன்பு இயேசு அன்பாகவே இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அன்பு தேவை. நம்ம எல்லாருமே ஆண்டவரை தேடுகிறோம். ஆத்துமாதை கொண்டு ஓடிச்சுன்னு சொல்றோம். அது அன்பு இல்லாமல் எதை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. உடலை சுட கொடுத்தாலும் அன்பில்லாவிட்டால் ஒன்றுமில்லை. இதெல்லாம் கை வைத்துங்க. ஆண்டவரே, இந்த பகல் வேலை என்னோடு பேசிருக்கிறப்பா, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். நல்லா கையை வைத்துங்க, நல்லா கையை வைத்துங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டையா வருது, நமக்குள்ள அன்பு இல்லை, மன்னிக்கிற சுவாபம் இல்லை, பெருமையான பேச்சுகள், தேவையில்லாத பேச்சுகள். புருஷனிட்ட போய் உன்னால ஒண்ணு இல்லை சொல்லவே கூடாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் மரியாதையா பேசணும். ஒருவருக்கு ஒரு அன்பாகவே இருக்கணும். எல்லா சண்டைக்கும் காரணம் நம்ம தான் உணரணும். நல்லா கை வைத்து, சண்டைக்கு நான் தான் காரணம், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். இயேசு நம்ம எல்லாரும் மனம் திரும்ப தான் விரும்புகிறார். யோவான் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், இயேசுவின் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பவுல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். நம்ம எல்லாரும் மனம் திரும்ப தான் முக்கியம். தன் சகோதரனை பயக்கிறவன் கொலபாதகன். நல்ல கண்ணை மூடுங்க.
நல்ல கண்ணை மூடுங்க. ஒரு மனமாற்றம் நம்ம எல்லாருக்கும் தேவை. இந்த 3 நாள் கூட்டம் இதுக்கு எவ்வளவு செலவு, எவ்வளவு பிரயாசங்கள். நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். நல்ல கையை வைத்து ஒப்பு கொடுக்க. ஆண்டவரே, வாயை காத்துக்கொள்வோம். நமக்கு பிரியமில்லாத வார்த்தை வாயில வரக்கூடாது. மன்னிக்கிற இருத்தை எனக்கு தாரும், மன்னிக்கிற சோபத்தை எனக்கு தாரும். வாய் திறந்து சொல்லுங்க, மன்னிக்கிற இருத்தை எனக்கு தாரும், மன்னிக்கிற சோபத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. ஒரே ஒரு பாட்டு தான் மோசலாசருடைய பாட்டு, மன்னிக்கிறதையும் தாரும். அந்த பாட்டு மூலமா தொடப்பட்ட மக்கள் லட்சம், கணவன் மனைவி இணைந்த மக்கள் லட்சம். இந்த பாடலை ஒரு அடி பாடுவோம். மன்னியுங்கள் என்று எல்லாரும் பாடுவோம். மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். சிறுமையில் அன்பை ஒற்றுமையா மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. சிறுமையில் அன்பை ஒற்றுமையா மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன், எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். ஒரு நல்ல ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். தாவீது சொன்னாரு, உணர்வுள்ள இறைத்திற்கு என்ன செய்யும்? எல்லா சத்தியத்தை நம்ம சபை மக்கள் கேட்டாங்க. அழைக்கப்பட்ட ஊழியரும் கரெக்டா நம்ம கொடுக்கிற செய்தியை போல கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே இந்த செய்தி கேட்டு கேட்டு அப்படியே போனா தப்பு. மனம் திரும்பணும். புருஷன் மனைவி மேல் அன்பு கூறணும், மனைவி புருஷன் மேல் அன்பு கூறணும். அப்பதான் இயேசு நம்ம மேல் பிரியமாயிருப்பார். ஏழைக்கு இறங்கணும். நம்ம வளர்த்து இருக்கிற காலம் கொஞ்ச காலம் தான் வளர்த்துல இருப்போம். இருக்கிற காலங்களில் ஏதாவது ஒன்று இயேசுக்காக செய்ய வேண்டும். இயேசு அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? நம்ம எல்லாருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர் நிறுத்து பார்க்கிறார். இயேசு நிறுத்து பார்க்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்தினங்களை தாழ்த்துகிறோம். மலருள்ள இருத்தை எங்களுக்கு தாரும். செய்தி கொடுத்த மகனை ஆசீர்வதியும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க இயேசுவே. எங்களுக்கு நல்ல உணர்வுள்ள இருத்தை, நல்ல மனம் திரும்புதலை எங்களுக்கு தாரும். கனி கொடுக்கிற ஜீவியத்தை எங்களுக்கு தாரும். கனி கொடுக்காத கொடியோ அது வெட்டுண்டு போகும். இயேசுவே, உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்த யாவரும் கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றும். இந்த சபையில் பிள்ளைகளை தூணா சாட்சியா நிறுத்தும். கொடுக்கப்படுற காலங்கள் ஆண்டவரை ஏதாவது ஒன்று உமக்காய் செய்ய உதவி செய்யும். கிருபைத்தார். உமக்காக ஓட கிருபைத்தார். உமக்காக பிரகாசிக்க கிருபைத்தார். நினையாத நேரம் நான் அந்த உலகத்தை வருவேன்னு சொன்னேனப்பா. ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாரும். உமக்கு முன்பாக
நிற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கணும்ப்பா. எங்களுக்குள்ள சத்தியம் தங்கப்படி செய்யும், எங்களுடைய இதயத்துல வசனம் தங்கப்படி செய்யும். நான் தேவனானால் எனக்கு உண்டான பயம் எங்கே? என் வசனத்துக்கு நடக்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகிற இதயத்தை எங்களுக்கு தாரும், சுத்த இதயத்தை எங்களுக்கு தாரும். வந்துக்கிற யாவரையும் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இது நடத்தும், சரியான பாதைகளை நடத்தும், சீர்படுத்தி நடத்தும், சரிப்படுத்தி நடத்தும். கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும், தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளாக மாற்றும். நாமும் மகிமைக்காக இதை செய்யும். சாமியால் கொடுத்துக்காக செபிக்கிறோம், 7 மணி கொடுத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாம மட்டும் மையப்படணும்ப்பா. உம்மால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வார், பின்வாங்கி போன ஆத்துமாக்களை கொண்டு வார், அழைக்கப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு வார். தேவ சித்தம் நிறைவேறட்டும், தேவனுடைய வார்த்தை வெளிப்படட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். மகிமை கனத்தையும் இயேசு ராஜாவுக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துதி கனமகிமையோமக்கே ஓ எல்லாகுமே, ஓ எல்லாகுமே. துதி கனமகிமையோமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 நீதிக ஸ்தோத்திரம், 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா, துதி கனமகிமையோமக்கே ஓ எல்லாகுமே, ஓ எல்லாகுமே. துதி கனமகிமையோமக்கே ஓ நீரே ராஜாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்முடைய கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.